உங்களுக்கு உதவ யாரும் இல்ல, கை கொடுக்க யாரும் இல்ல. பொதுவாகவே இவங்களுக்கு யாரும் இல்ல அப்படிங்கிற நிலையில் இருக்கிறவருடைய சத்தத்தை யாருமே கேட்க விரும்ப மாட்டாங்க. பர்திமேயு சத்தம் போட்டதை ஸ்டாப் பண்ண. அதாவது இவன் இப்படி பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா? இப்படி பேசுறது மட்டும் அந்த பேரண்ட்ஸ் யாராவது வந்து கேட்டிருந்தாங்க, எப்படி நீங்க பேசலாம் கேட்டிருந்தா பேசிருப்பாங்க. எனக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்ல. உங்களை என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நிறைய பேசுவாங்க. ஆனா நீங்க சொல்லுங்க, கேட்க மாட்டாங்க. ஆனால் என்னாண்டவர் யார் தெரியுமா? உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாவது. ஆகாரின் சத்தம் ஆபிரகாமுக்கு கேட்கவில்லை, ஆண்டவருக்கு கேட்டது. அன்னாளின் சத்தம் ஏலிக்கு கேட்கவில்லை, என் ஆண்டவருக்கு கேட்டது. எசேக்கியாவின் சத்தம் ஏசாயாவுக்கு கேட்கவில்லை, என் ஆண்டவருக்கு கேட்டது. பவுலின் சத்தம் அனனியாவுக்கு கேட்கவில்லை, என் ஆண்டவருக்கு கேட்டது. பர்திமேயுவின் சத்தம் அவன் எதற்காக அழைக்கிறான் என்கிற சத்தம். சத்தம்னா நாய்ஸ் கேட்கும், அந்த நாய்ஸ் கிடையாது. அந்த நாய்ஸுக்குள்ள இருக்கிற வாய்ஸ், அது என் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். பர்திமேயுவின் சத்தம் சீஷர்களுக்கு, நான் இந்த சொல்ற நபர்கள் எல்லாம் சத்தம் கேட்க வேண்டியவர்கள். ஏசாயா யாரு? தீர்க்கதரிசி. ஏலி யாரு? ஆசாரியன். ஆபிரகாம் யாரு? விசுவாசிகளின் தகப்பன், முற்பிதா. ஆமென். அனனியா யாரு? சீனியர் தேவ மனுஷன். சீஷர்கள் யாரு? அப்போஸ்தலர்கள். இவங்க எல்லாருக்கும் கேட்காம போகும். பாஸ்டர்ஸுக்கு கேட்காம போகும், பேரண்ட்ஸுக்கு கேட்காம போகும். ஆனா அவர் அறிவா. நான் கூப்பிட்டு அவருக்கு கேட்குமா? கேட்கும். ஏன்னா அவருக்கு என் மேல என்ன இருக்கு? சிம்பதி இருக்கு. எத்தனை பேர் இந்த பகல் வேளையில சொல்வீங்க, என் நிலைமையை பார்த்து பரிதாபப்படுகிறா? உலகம் என் நிலைமையை பார்த்து பரியாசம் பண்ணும் போது பரலோக தேவன் நான் இருக்கிற நிலைமையை பார்த்து